வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். நம்ம தமிழ் திரைப்படங்களில் ஒரு நகைச்சுவை காட்சி பார்த்துருக்குறோம். தொலைக்காட்சிகளில் கூட அந்த காட்சியை திருப்பி திருப்பி பார்ப்போம். ஒரு போலீஸ்காரர் ஒரு கைதியை கூட்டுட்டு கோர்ட்டுக்கு போகும்போது, அந்த கைதி எங்கள் அம்மாவை பார்த்து வரேன், நீங்கள் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்பார். ஒரு போலீஸ் வேணான்னு சொல்லுவார், ஒரு போலீஸ் இல்லை போயிட்டு வான்னு அனுப்புவார். அம்மாவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே தப்பிச்சு போயிடுவார். இப்படி ஒரு நகைச்சுவை காட்சி நம்ம பார்த்துருக்குறோம். இது மாதிரி கைதிகளுக்கு சலுகை கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த நகைச்சுவை காட்சியை நீங்கள் பல முறை பார்த்துருப்பீங்க. ஆனால் மராட்டிய மன்னர் சிவாஜி, மராட்டிய மாவீரன் சிவாஜி இருக்காரு, அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம். அவர் ஒரு சின்ன பையன் கொலை பண்ண வந்துட்டான். சின்ன பையன் உடனே பிடிச்சிட்டாங்க. அவனால் கொலை பண்ண முடியல, ஆனால் தைரியமாக சிவாஜியை கொலை பண்ண வந்து தான் பிடிச்சிட்டாங்க. இப்போ பிடிச்சி விசாரணை நடக்குது. சிவாஜி இருக்கிறார், மற்ற அமைச்சர்கள்லாம். எவ்வளோ பொடி பையன், இப்படி ஒரு மன்னரையே கொலை பண்ண வந்த, எவ்வளோ தைரியம் உனக்கு, ஏன் கொலை பண்ண வந்தானோன்னு அந்த பையன் சொன்னான், வறுமை, சோறு இல்லை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இவரை கொன்னா காசு தரேன்னு இவருடைய எதிரிகள் எனக்கு சொன்னாங்க, அதனால் நான் வந்துட்டேன், கொலை பண்ண வந்துட்டேன். முடியுமான்னு நினைக்கல. எனக்கு வறுமை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பணம் தேவை, சிவாஜியை கொல்லு, உனக்கு பணம் தரேன்னு எதிரிகள் சொன்னாங்க, வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அமைச்சர்கள்லாம், சரி மன்னரையே கொலை செய்ய வந்திருக்கு, அதனால் உனக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் சொன்னான், சரி கரெக்டு தான், நான் மன்னரை கொலை பண்ண வந்த தப்பு தான், ஆனால் நான் கொலை பண்ண வந்ததுக்கு இதான் காரணம், என்னுடைய வறுமையும் என்னுடைய தாயாருடைய உடல்நிலையும் தான் காரணம், ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன், தண்டையை நான் ஏற்றுக்கிறேன், மரண தண்டையை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் என்னை ஒரு அடிமையாக சாகடிக்காதுக்கு சுதந்திரமாக என்னை விடுங்க, போய் எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு விடை பெற்றுட்டு வந்து அந்த மரண தண்டனை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அந்த சின்னவன் சொன்னான், அந்த சின்ன பையன். உடனே அமைச்சர்கள்லாம், என்ன விளையாட்டு, அப்படியே நைஸாக தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் பண்ணுறியா, அதெல்லாம் முடியாது, தப்பித்து போவதற்கு நீ வழி சொல்கிறேன், உன்னை அனுப்பிச்சா நீ திருப்பி வருவியா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லும்போது இந்த விசாரணையை சிவாஜி கவனிச்சுட்டு இருக்காரு. அவர் சொல்கிறார், இல்லை அவனை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டு திருப்பி வந்தானான். வந்து இப்போ எங்கள் அம்மாவை பார்த்துட்டேன், விடை பெற்றுட்டேன், சொல்லிட்டேன், எனக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு உடனே சிவாஜி அவனை கட்டி அணைத்து கொண்டு, நீ என் படையில் சேர்ந்து கொள் என்று சொன்னார் என்று மாவீரன் சிவாஜி வாழ்க்கை வரலாற்றில் ஒரு சம்பவம் இருக்கிறது. இதில் அதாவது தன் தாயின் மீது கொண்ட அக்கறையின் காரணமாக எப்பேற்பட்ட விஷயத்தையும் எதிர்க்க துணிந்த அந்த பையனுடைய தாய் அன்பு. ஏன் அவரை படையில் சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால், எல்லாரும் கேட்டாங்களா சிவாஜி ஏன் அவனை சேர்த்துக்கிட்டீங்கன்னப்போ அப்போ சிவாஜி சொன்ன பதில், அவன் ஒரு அம்மா மேலே இருக்கக்கூடிய பற்றில், அம்மா மேலே பக்தியில், அம்மாவை இப்போ யாரும் காப்பாற்றணுங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க துணிஞ்சிருக்கிறான். எனவே ஒரு பாசத்திற்காக மிகப்பெரிய சவாலை ஏற்க துணிஞ்ச அவனுடைய துணிவு. ரெண்டாவது பிடிச்ச உடனே, ஆமாம் இந்த காரணத்துக்காக தான் நான் தப்பு பண்ணேன், நான் மரண தண்டனை ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன், அவனுடைய தைரியம். மூன்றாவது, நாம் அனுப்பிச்ச பிறகு நம்மளை நம்பி அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வந்தானே அந்த நேர்மை. இது மூன்று தான் ஒரு படை வீரனுக்கு தேவை என்று சிவாஜி சொன்னாராம். எனவே எந்த படையில் இருந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும், தன் தாயின் அன்புக்காக எப்பேற்பட்ட ரிஸ்கையும் எடுக்க தயாரான அந்த தாய் அன்பு. ரெண்டாவது, தான் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் தைரியமாக அந்த தண்டனை ஏற்றுக்கொண்ட அந்த தைரியம், தன் மீது வைத்த நம்பிக்கையை காப்பாற்றிய நேர்மை, இந்த மூன்றும் தான் அவனை படை வீரனாக்கியது. இதுதான் ஒவ்வொரு படையில் இருக்கிறவருக்கும், ஒவ்வொரு துறையினர்களுக்கும் தேவை. அன்புள்ளவர்களாக, தைரியமுள்ளவர்களாக, நேர்மையுள்ளவர்களாக இருக்கிற பொழுது நமக்கான அங்கீகாரம் நம்மை நோக்கி வரும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.